நீங்க திருப்பதி போறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நாங்க சமீபத்துல தான் திருப்பதி போயிருந்தோம். ஜூன்ல நாங்க திருப்பதி போயிருந்தோம். சோ திருப்பதி போகிறவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ்னே வச்சுக்கலாம். திருப்பதி போன உடனே பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நாங்க தூத்துக்குடியில இருந்து திருப்பதிக்கு எங்களோட கார்ல கிளம்பிட்டோம். ஃபேமிலியா தான் போனோம். சோ எங்களோட பயணம் ரொம்பவே இனிமையா இருந்ததுன்னே சொல்லலாம். தூத்துக்குடியில இருந்து மதுரையில இருந்து சேலம்ல இருந்து திருத்தணி, அப்புறம் திருப்பதி இப்படி போனோம். திருத்தணியில அங்க ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. மறுநாள் காலையில திருத்தணி முருகனை தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிட்டோம். முருகனை தரிசனம் பண்ணிட்டு இனிதே திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். அங்க இருந்து திருப்பதி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 hour தான் கார்ல. சோ நாங்க போயிட்டு ரூம்லாம் செக் இன் பண்ணோம். நாங்க திருப்பதியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே ஹோம்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால நாங்க அந்த ஹாலிடே ஹோம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர்றேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ போனதுமே திருமலைக்கு போலாம்னு சொல்லி நாங்க கிளம்பல. ரீசன் என்னன்னா ரொம்ப தூரம் கார்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல லஞ்ச் முடிச்சுட்டு காளகஸ்தி கிளம்பினோம். காளகஸ்தி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கோவில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு இனிதே நைட்டு ரூம் வந்துட்டோம். ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் திருமலை போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். கெஸ்ட் ஹவுஸ்ல சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். நாங்க திருமலை கிளம்பிட்டோம் பெருமாளை தரிசனம் பண்ண. கார்ல போகாம பஸ்ல போறோம். ஏன்னா சேஃப்டி இல்ல கார்ல போறது, அதனால பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல அப் அண்ட் டவுன் 6 பேருக்கு 710 ரூபா வாங்கியிருக்காங்க. இது 3 நாள் வேலிடிட்டி இந்த டிக்கெட்டு. ஸோ நாங்க போற வழியில காண்பிக்கிறோம் உங்களுக்கு. ஒரு 10 மணி இருக்கும். நாங்க திருமலையில போய் இறங்கணும். திருமலையில போய் இறங்கி வேகமா போயிட்டே இருந்தது கியூ. சோ கியூனா ரொம்ப கூட்டம் இல்ல, நல்லாதான் ஃப்ரீயா தான் போச்சு. நல்லாதான் நடந்து போயிட்டு இருந்தோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா தான் போச்சு. ஒரு கடத்துல ஒரு வெயிட்டிங் ஹால் எல்லாம் வந்தது. அந்த வெயிட்டிங் ஹால் நம்பர் 3ல நாங்க உள்ள போனோம். சோ உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ரூம் அடைச்சிட்டாங்க. இப்ப திறந்துருவாங்க, ஒரு 1/2 hourல திறந்துருவாங்க, 1 hourல திறந்துருவாங்கன்னு வெயிட் பண்ண 6 மணி நேரம் அந்த வெயிட்டிங் ஹால்ல நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு ஒரு ஃபுட் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம். முன்னாடி எல்லாம் திருப்பதியில இந்த மாதிரி ஸ்டே பண்ணவங்களுக்கு மில்க், டீ, காஃபி இல்ல வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மதியம் இந்த சாம்பார் சாதம் மட்டும்தான் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதும் வெளியில இருந்து ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தது. ரூமை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமாளை பாத்துடலாம்னு சொல்லி வேகமா போனோம் அப்படின்னா ஒரு 1/2 hour கியூ போச்சு. செக் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா மொபைல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சோ மொபைல் நாட் அலவுடு. அதுக்கப்புறம் போய் பெருமாளை பாத்துக்கலாம்னு சொல்லி போனா அங்க ஒரு பெரிய ஹால்ல நிறைய பேர் தங்கியிருந்தோம். அதாவது அந்த ரூமோட கெப்பாசிட்டி என்னவோ
அதை விட அதிகமாவே அங்க தங்கியிருந்தோம். நைட்டு 7 o'clock வந்து சேம் சாம்பார் சாதத்தை கொடுத்தாங்க. அந்த ரூம்லயும் கிட்டத்தட்ட ஒரு 7 hours மேல தங்கிட்டோம். மிட் நைட்ல ஒரு 12 o'clock மேல அந்த ரூமை திறந்து விடுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு half an hour கழிச்சு 12:30க்கு கரெக்டா ரூமை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கியூ போயிட்டே இருக்கு. சோ அந்த கியூ ஒரு கட்டத்துக்கு மேல கோவில் பிரகாரத்துக்குள்ள என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி போர்ஸ் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப கூட்ட நெரிசல்ல நான் சிக்கிக்கிட்டேன். சோ எனக்கு மூச்சு விடுறதுக்கே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டத்துல நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வந்தா போதும்னு சொல்லி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அப்படியே லாஸ்டா வந்து நின்னுட்டேன். இதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வர்றவங்களை திறந்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நின்றுட்டு இருந்தேன். சோ நம்ம எப்படியாவது திருமலை பாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த நேரத்துல இருந்தது. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கியூல நின்று வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்றதுக்கு முடிஞ்சது. அதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 seconds கூட நான் பெருமாளை பாக்கலங்க. ஜருகண்டின்னு சொல்லி போக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு லட்டு வாங்குறதுக்கு போனோம். லட்டு வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப கூட்டங்க. சோ அங்க வந்து 2 hours 3 hours மேல நின்றுருக்கோம். அங்க அவ்வளவு கூட்டம் லட்டு வாங்குற இடத்துல. ஹலோ கைஸ், நாங்க திருப்பதியில சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. மார்னிங் 10 o'clock கோயிலுக்குள்ள என்ட்ரானோம். டைம் பாத்தீங்கன்னா midnight 2:20 ஆகுது. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ரூம் கிளம்பிடுவோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு லட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனோம். சுவாமி தரிசனம் பண்ற இடத்துல ரொம்பவே நெரிசல், ஒரு ப்ராப்பரான கியூ இல்ல. ரொம்ப வந்துட்டு மக்கள் கூட்டம் அப்படியே நெரிச்சு தள்ளிட்டாங்க. சுவாமியும் வந்து ஒரு நிமிஷம் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. போங்கன்னு சொல்லி தள்ளுறாங்க. லட்டு வாங்குற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம். அங்கேயும் வந்து கியூ ரொம்ப வந்து நெரிச்சிட்டு தான் போறாங்க. சோ நாங்க வந்து கிளம்பிட்டோம் ரூமுக்கு. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில மணி மார்னிங் 4:30 ஆகுது. ஃபுல்லா மிஸ்ட், பனி மூட்டமா இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் பனி மூட்டமா. நீங்க பெருமாளை தரிசனம் பண்ண போறீங்கன்னா மார்னிங் 10 மணிக்கு போகாதீங்க. அப்படி ஒருவேளை திருமலைக்கு நீங்க 10 மணிக்கு போயிட்டீங்கன்னா வெளியில சுத்தி பார்த்துட்டு திருமலையில உள்ள வெளியில இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க ஈஸியா போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கவே இல்லை. பெருமாளை தரிசனம் பண்ண போறீங்கன்னா நைட்டு போங்க. அதுவும் குறிப்பா 12 மணிக்கு மேல போங்க. நைட்டு 12 மணிக்கு மேல போனீங்கன்னா ஈஸியா பெருமாளை போனதுமே பாத்துக்கலாம். நீங்க திருப்பதி போகணும்னு நினைச்சீங்கன்னா முன்னக்கூடிய சிறப்பு தரிசனம் புக் பண்ணிட்டே போங்க. எல்லாரும் போய் திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணிட்டு சேஃப்டியா போங்க. பிளான் பண்ணி போங்க. இனிதே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off. Jaya. Bye.